Hi students. Next exercise 1.1ல 9th sum given பார்த்தீங்கன்னா adjoint A கொடுத்துருக்காங்க. adjoint A ஓட matrix 3/3 matrix கொடுத்துருக்காங்க. find A inverse. ஸோ இதுக்கான ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும், சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிஃபோர் 8th சம்மில் அதே மாதிரி ஏ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் சேம் இதே ஆர்டரில் ஃபார்முலா இருக்கும். 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் அந்த ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பிஃபோர் சம் பார்த்திங்கன்னா 8.1ல் இந்த ஏவோட ஃபார்முலா சேம் இதே ஆர்டரில் தான் இருக்கும். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட், அதாவது மாடு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் கொடுத்துருந்து அதுக்கு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாடலில் அட்ஜாயிண்ட் அது கொடுத்துட்டு நமக்கு ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு அதே சேம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் மாட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த இடம் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பிஃபோர் சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஏ அங்கே வந்து ஃபைன் பண்ண வேண்டியது ஏவாக இருக்கும், இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோம். சரியா? சரி, ரைட். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஏவாக இருந்ததுன்னா ஃபார்முலா வேறு, இங்கே அட்ஜாயிண்ட் ஏவாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே ஏவாக இருந்திருந்ததுன்னா, இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏவாக இருந்திருந்ததுன்னா நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடு ஏ அட்ஜாயிண்ட் ஏன்னு கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் மாட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி அட்ஜாயிண்ட் ஏ இருக்குது. ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா டிடர்மினன்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டிடர்மினன்ட்னா மாடுலஸ் எடுக்கிறீங்க, டேக்கிங் மாடுலஸ். ஸோ அப்போது என்ன ஆகும், மாடுலஸ் எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நீங்கள் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணால் போதும். இந்த ரெண்டு வேல்யூவும் பாருங்கள் 0 0. ஸோ அதை விட்டுறலாம். அப்போ -2க்கு மட்டும் பார்த்திங்கன்னா போதும். அந்த இடத்துல வரக்கூடிய கோஃபேக்டருக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் ஆல்ரெடி வெளியில் போடணும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் -2ன்னு இருக்கும். ஸோ அப்போ நம்ம அது +2ன்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அதோட ரோ காலம் கட் பண்ணிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 6 -6 -3 6ன்னு இருக்கும். ஸோ இதோட டிடர்மினன்ட் எடுக்க பார்க்கணும். ஸோ அப்போ 6 6 are 36, இங்கே வந்து 18 இருக்கும். அப்போ 36 மைனஸ் 18 இருக்கும். ஸோ 36 மைனஸ் 18னா நமக்கு ஆன்சர் 18 இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெளியில் பார்த்திங்கன்னா +2 வந்துடும். ஸோ 2 இன்ட்டு 18. ஸோ அப்போ நமக்கு அது 36ன்னு சொல்லலாம். ஸோ அப்போது அட்ஜாயிண்ட்டுக்கு வந்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா 36 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வேறு என்ன இருக்கணும், இங்கே அட்ஜாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது, அதுதான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே இருக்க ஒரு இது. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஃபார்மில் பார்த்திங்கன்னா மாட் அட்ஜாயிண்ட் ஏக்கு ரூட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ரூட்டு 36ன்னு வரப்போகுது. ரிமைனிங் இந்த அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை அப்படியே தான் எழுதுறீங்க. இதில் காமனாக ஏதாவது நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். சரியா? இந்த ரூட் 36 நம்ம என்னென்னு சொல்லலாம், 6ன்னு சொல்லலாம்ல. அதை 6ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். காமனாக எல்லா டேர்ம்லேயும் காமனாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வெளியில் கொண்டு வர பாருங்கள். இங்கே 0எல்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம எதுவும் பண்ணல. ஸோ அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அந்த ரூட் 36 மட்டும் 6ன்னு மாற்றிட்டோம். இந்த ஸ்டெப் தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடுத்த இதை நீங்கள் இதிலேருந்து இதை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ரூட் 36 வந்து 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து 10th சம் பாருங்கள். 10th சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை சம் பின்னு எடுத்துக்கோங்க. அதாவது லெட் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு பின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த சம்மை இந்த ஆர்டர்லேயும் கூட போடலாம். பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஏங்கிற இடத்துல நீங்கள் பி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்போ நீங்கள் இப்போ அடுத்து அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ அட்ஜாயிண்ட் பின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. இதை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது என்னென்னமோ கேட்டிருக்காங்களோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ், அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். நம்ம எப்பவும் போல்
இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு 2 டைப்ஸ் சொல்லியிருக்கோம். கோஃபேக்டரை எடுத்து இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மிடில் இருந்து எடுக்க சொல்லியிருக்கேன்ல 2 0 0 2 அந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி 0 1 -1 0. அடுத்து இது எடுத்திங்கன்னா மிடில் 0 இருக்குது. அப்போது 1 1 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இதை அதை அப்படியே எழுதுவீங்க 2 0 0 2 அப்படின்னு சொல்லி. இந்த மேட்ரிக்ஸை போட்டும் நீங்கள் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இதில் கண்டுபிடிங்க. இங்கே கோஃபேக்டரை எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கோஃபேக்டர்னு எப்படி சொல்லுவோம், இப்போ 1 எடுத்திங்கன்னா 1 எடுத்திங்க அப்படின்னா அதோட ரோ காலமை கட் பண்ணுற மாதிரி. இந்த 1 எடுத்திங்கன்னா இந்த ரோ காலத்தை கட் பண்ணிவிடுங்க. இந்த ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்க 2 0 0 1ங்கிறது தான் இந்த இடத்துட்டு வரக்கூடியது. அடுத்து செகண்ட் ஒன்னில் மைனஸ் கொடுக்கணும். மைனஸ் வெளியில் கொடுத்துருக்கோம். அந்த ரோ காலத்தை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் 0ன்னு சொன்னிங்கன்னா அந்த ரோ காலத்தை இப்படி கட் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா 0 0 -1 1ன்னு இருக்குது. ஸோ அந்த வேல்யூ அதுக்கு நெகட்டிவ் வெளியில் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேசஸில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதை மறக்க வேண்டாம். இந்த 4 பிளேசஸ் வெளியில் நெகட்டிவ் போட்டுக்குங்க. அதாவது கோஃபேக்டரை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா இதை மறக்காமல் போட்டுக்குங்க. அதுக்கு டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டருக்கு. சரியா? அந்த ஆர்டரில் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இங்கே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இன்டர்சேஞ்ச் த ரோஸ் இன்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ரோவை வந்து ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா 0 to 0 அது செகண்ட் காலமாக மாற்றிருக்கோம். அடுத்து தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா -2 0 to அதை இங்கே தேர்ட் காலமாக மாற்றிருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போஸ். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு இது நம்ம ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் தான் இங்கே இருக்குது. 9th 10th சம்மு. அடுத்து 11th ஒன் பாருங்கள். 11th ஒன்னில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ 1 tan there is 1 tan x -tan x 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அதை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் cos 2x -sin 2x sin 2x cos 2xன்னு வர மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஷோ பண்ணி காமிக்கணும், ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அங்கே 1 tan xன்னு இருக்குது. அந்த ரோவை இங்கே காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா -tan x 1ன்னு இருக்குது. ஸோ அதை வந்து ரோவை காலமாக இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கட்டும், அது கூட ஏ இன்வர்ஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் வேணும்னா நமக்கு ஃபார்ம் தெரியும்ல, ஏ இன்வர்ஸ் = 1/mod A adjoint A. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டிடர்மினன்ட் ஏ mod A கண்டுபிடிங்க. mod Aனா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம்ல. சரி, அது ஏ டிரான்ஸ்போஸ் மேலே இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 × 1 1 வரும். அடுத்து மைனஸ் போட்டுக்குவீங்க. இங்கே வந்து இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா tan வந்து tan ஸ்கொயர்ட் ஆகும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -tan ஸ்கொயர்ட் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி அப்போ tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எதோட ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸோட ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் 1 + tan ஸ்கொயர்ட் = சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் -tan ஸ்கொயர்ட் = 1 அப்படிங்கிறது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. சீக்கண்ட் ஸ்கொயர்ட் -tan ஸ்கொயர்ட் θ = 1 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த -tan ஸ்கொயர்ட் அந்த பக்கம் கூட போனீங்கன்னா +tan ஸ்கொயர்டாக மாறி சீக்கண்ட் ஸ்கொயர்ட் x = 1 + tan ஸ்கொயர்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல 1 + tan ஸ்கொயர்ட் = சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு இதையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த பிளேஸில் இருக்க A21ம் A12ஐயும் சைனை சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 1 1 இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆகும், +tan x, இங்கே -tan x தான் மாறப்போகுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஸோ அட்ஜாயின்ட் ஏ வந்து
இந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ நம்ம இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். மாடு ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். மாடு ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். மாடுலஸ் ஏவோட வேல்யூ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ 1 சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். இந்த அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா tan xங்கிறது நமக்கு இங்கே ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா tan x இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஏ டிரான்ஸ்போஸும் மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. இப்போ ஏ இன்வர்ஸும் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ப்ராடக்ட் பண்ணோன்னா ரைட் சைடு அங்கே மேலே கொடுத்துருந்த மேட்ரிக்ஸ் வரணும். ஓகேவா? ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு அதை ப்ராடக்ட் பண்ணுவோம். ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் பண்ணுவோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ இது ஏ இன்வர்ஸோட வேல்யூ. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது பாருங்கள், வெளியில் இருக்க இந்த லேம்டாவை வெளியில் எடுத்துருங்க. அதாவது லேம்டாங்கிறது 1 சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ். அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள். ஸோ இதில் ரோ இந்த காலம், அடுத்ததான் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இந்த ஆர்டரில் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 × 1 1 அந்த ஆர்டரில் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1 வந்து பார்த்திங்கன்னா 1 வரும். அடுத்து tan மைனஸ் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அதாவது 1 - tan ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இடத்துல, அதாவது இந்த இடத்துட்ட இருக்கிறது 1 - tan ஸ்கொயர்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணிங்க. 1 எடுத்து மைனஸ் tan x, அடுத்து மைனஸ் tan x எடுத்து 1. அப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? 1 × மைனஸ் tan x மைனஸ் tan x, இங்கே வந்து ஒரு மைனஸ் tan x. ரெண்டு மைனஸ் tan x என்ன ஆகும்? 2 மைனஸ் 2 tan xன்னு இருக்கும். மைனஸ் டேனுங்கிறப்போ 2 டேன்னு சொல்லுவோம். ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தால் ஆட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள். ஸோ -2 tan xன்னு சொல்லிவிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் tan x 1 tan x. அப்போ tan x ப்ளஸ் tan xன்னு இருக்கும். அப்போ 2 tan xன்னு மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் tan ஸ்கொயர்டை இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும். அதாவது மைனஸ் tan ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இருக்கும். மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ அதை ரிவர்ஸாக மாற்றி எழுதியிருக்காங்க. 1 - tan ஸ்கொயர்ட்னு எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. tan ஸ்கொயர்ட் எக்ஸ் -1 இருக்கணும். அதாவது மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கணும். அதை வந்து 1 - tan ஸ்கொயர்ட்னு எழுதியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, அந்த எலமெண்ட்டை மாற்றி வச்சுருக்காங்க, நம்பர்ஸை மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகேனா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த tan ஸ்கொயர்டோட வேல்யூவை எழுதுகிறோம். டேன்னா என்ன சொல்லுவோம்? சைன் பை காசுன்னு சொல்லுவோம். இப்போ tan ஸ்கொயர்ட்னா சைன் ஸ்கொயர்ட் பை காஸ் ஸ்கொயர்டு. டேனுனா சைன் பை காஸ். tan ஸ்கொயர்டுங்கிறது அடுத்ததில் அதே மாதிரி சைன் ஸ்கொயர்ட் பை காஸ் ஸ்கொயர்டு. டேன்னா சைன் பை காசுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை. சரியா? ஸோ இந்த 1 சீக்கண்ட் ஸ்கொயர்டுனா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வெளியில் எடுத்தோம்ல 1 சீக்கண்ட் ஸ்கொயர்டு, அதை காஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். 1 சீக்கண்ட் ஈக்குவல் டு காஸ். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்டுனா இங்கே காஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுறோம். ஸோ இதில் நம்ம எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 1 - சைன் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆர் எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? மேலே பார்த்திங்கன்னா இதில் காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். இங்கே இருக்கிறது அப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க, ஒரு ஸ்டெப் போட்டு கூட போட்டுக்கோங்க. இங்கே அதே மாதிரி இந்த இடம் வந்து எல்சிஎம் எடுங்க. இந்த 1ங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர்டை மேலே கீழே மல்டிபிள் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ இது மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வெளியில் இருக்க காஸ் ஸ்கொயர்டை கொண்டு வந்து ஒரு டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஒரு டேர்ம்லேயும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆகணும் அந்த காஸ் ஸ்கொயர்டு. அது எப்படி இது பண்ணுறீங்கன்னா, இந்த வெளியில் இருக்க காஸ் ஸ்கொயர்டை ஒரு டேர்ம்லேயும் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 எலமெண்ட்ஸ்லேயும் இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ காமனாக மேலே ஒரு காஸ் கீழே ஒரு காசு அந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கோங்க. காமனாக கேன்சல் பண்ணுங்கள். இங்கே காஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு காசு இதில் ஒரு காசு கேன்சல் ஆயிரும். அந்த ஸ்கொயர்டில் மீதி இன்னொரு காசு இருக்கும். ஓகேவா? அடுத்து இங்கே ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு காசு கேன்சல் ஆயிரும். மீதி மேலே மட்டும் ஒரு காசு இருக்கும். ஸோ ரிமைனிங் மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டு இருக்கும். காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டுங்கிறது எதோட ஃபார்ம்னா காஸ் 2xோட ஃபார்ம். இந்த இங்கேயே சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டுனா காஸ் 2xங்கிறதோட ஃபார்ம். அடுத்து பார்த்திங்கன்னா
சைன் 2xக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin x cos x. இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சைன் 2xக்கு நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணுவீங்க. இது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சைன் 2xனா 2 sin x cos x, காஸ் 2xனா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முக்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே கேன்சல் பண்ணது போக மீதியெல்லாம் என்ன இருக்கோ அதில் பாருங்கள். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து காஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர்டை என்ன சொல்கிறீங்கன்னா காஸ் 2xன்னு சொல்கிறீங்க. அடுத்து இந்த இடத்துல 2 sin x cos x இருக்கும், அதை sin 2xன்னு சொல்கிறீங்க. வெளியில் இருக்க மைனஸ் போட்டுக்குங்க. இது 2 sin x cos x, ஸோ sin 2x. இது காஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட், ஸோ காஸ் 2x. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிவன் கொடுத்துருந்த கொஸ்டினில் கொடுத்துருந்த அந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th சம். 12th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஏவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஏ இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு சம் மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு அனதர் ஒன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இங்கே என்னவா இருக்குன்னா மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு அதர் சைடு போகும்போது டிவைட் ஆகும், தட் இஸ் இன்வர்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இருக்க இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ்னு வரணும். இதை நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம சம் நேம் மென்ஷன் பண்ணிடலாம். அதாவது இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம அதாவது இங்கே இருக்குல்ல செகண்ட் மேட்ரிக்ஸை பின்னும் இந்த தேர்டு மேட்ரிக்ஸை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி என்ன ஆர்டரில் இருக்குன்னா ஏபி ஈக்குவல் டு சிங்கிற ஆர்டரில் இருக்குது. ஸோ நமக்கு ஏ தான் வேணும்னா இந்த பி அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. போஸ்ட்னா ரைட் சைடு வந்து மல்டிபிள் பண்ணுறது. ஓகேவா? ப்ரீனா ப்ரீவியஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிப்பீங்களா அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸாக அதாவது லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ போஸ்ட் அப்படின்னா ரைட் சைடு வந்து இது பண்ணணும், போஸ்ட் மல்டிபிள். ஏன் போஸ்ட் மல்டிபிள் இங்கே கொடுக்குறோன்னா நமக்கு ஏ வேணும், பி வந்து ரைட் சைடில் இருக்கும். ஏபி ஈக்குவல் டு சிங்கிறதுல பி வந்து ரைட் சைடு இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருக்க பியை தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ பி இன்வர்ஸால் ரெண்டு பக்கமும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பியும் பி இன்வர்ஸும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐயாக மாறிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு சிபி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த இது தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சி இருக்குது. ஓகேவா? சிங்கிறது இந்த தேர்டு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இது பி. இப்போ நம்ம சிபி இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் ஏ வேணும்னா. ஸோ அப்போ சி இருக்குது, பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? 1/mod b அட்ஜாயின்ட் பின்னு கண்டுபிடிப்பீங்க. அப்போ டிடர்மினன்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எப்பவும் போல் டிடர்மினன்ட் கண்டுபிடிங்க. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிப்பாக பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அட்ஜாயின்ட் வந்து 2/2ல் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? டயகனல் வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ரெண்டோட சைன் ஆப்போசிட் சைன் கொடுங்க, அதில் அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிடுங்க. அதோட வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நெகட்டிவை வந்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைனாக மாறும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும். ஸோ இங்கே உள்ள நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஏ வேணும்னா என்ன சொல்லியிருக்கோம்? சி இன்ட்டு பி இன்வர்ஸ். ஸோ இது வந்து சியோட மேட்ரிக்ஸ், இது வந்து ஃபுல்லாக பி இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம மேலே கண்டுபிடிச்சது. ஓகேவா? ஸோ அந்த 1/7 வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ 1/7 நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ 1/7 வெளியில் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7ஓட டேபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதிலேருந்து 7 வெளியே எடுக்கலாமா? ஸோ 7 வெளியே எடுத்திங்கன்னா 2 இருக்கும் ஃபஸ்ட்டு, அடுத்து 1 1 1 அப்படின்னு மாறிடும். ஆல்ரெடி வந்து இந்த 1/7 இருக்குது, இப்போது ஒரு 7. ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ அந்த நம்பரை விட்டுறலாம். ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த 2 1 1 1 அந்த இது. ஸோ அடுத்து இந்த பி இன்வர்ஸில் வந்து அந்த 1/7 தவிர மீதி இருக்கிற மேட்ரிக்ஸ் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அடுத்து அகெயின் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னு போட்டு
அந்த இதை வந்து மல்டிபிள் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு பி சரி ஏ இன்ட்டு பி தட் இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பி அந்த சைடு கொண்டு போகிறீங்க. ஸோ பி இன்வர்ஸாக மாறும். ஸோ ஏ ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ்னு வரப்போகுது. அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13th ஒன் ஜஸ்ட் நம்ம இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். கிவன் வந்து பார்த்திங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து சியும் கொடுத்துருக்காங்க, ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் இது ஒரு கண்டிஷனில் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல போஸ்ட் மல்டிபிள் ப்ரீ மல்டிபிள்னு சொல்லி, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மிடில் மாட்டிக்கிச்சு. ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஏவையும் எலிமினேட் பண்ணும், பியையும் எலிமினேட் பண்ணும். அது எக்ஸு. சரியா? இந்த எக்ஸை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ இருக்குது, அடுத்து பி இருக்குது. இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ மல்டிபிள் ஏ இன்வர்ஸ் கொடுக்கலாம். அப்போ இங்கேயும் ப்ரீ மல்டிபிள் ஏ இன்வர்ஸ் வருமா. அடுத்து இங்கே பியை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், போஸ்ட் மல்டிபிள் பி இன்வர்ஸ் கொடுக்கலாம். அப்போ இங்கே போஸ்ட் மல்டிபிள் பி இன்வர்ஸ். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் சைடில் எப்படி இருக்கும், ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்ரெடி சி இருக்குது, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட கான்செப்ட் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி இன்ட்டு பி இன்வர்ஸ். இதை நீங்கள் எப்படி வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. ஏ இன்வர்ஸ் சி இல்லாட்டி சி இன்ட்டு பி இன்வர்ஸ், அது நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி எது வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்செப்ட் மட்டும் கரெக்டாக கொண்டு வாங்க. எந்த பக்கம் ப்ரீ போஸ்ட் அது மட்டும்தான் வேணும். கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சின்னு இருக்குது. நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ எக்ஸ் வேணும்னா இந்த பக்கம் ஏ இன்வர்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஏன் ஏ இன்வர்ஸ் கொடுக்குறோன்னா ஏவை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரீ மல்டிபிள் ஏ இன்வர்ஸ் கொடுக்குறீங்க. அடுத்து இங்கே வந்து பி இன்வர்ஸ் போஸ்ட் மல்டிபிள் கொடுக்குறீங்க. அப்போ இங்கே பி இன்வர்ஸ் ஆகும். போத் சைட்ஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரிமூவ் ஆயிரும், இது ரிமூவ் ஆயிரும், மீதி எக்ஸ் இருக்கும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 mod ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அதே மாதிரி 1 mod பி அட்ஜாயிண்ட் பி. ஸோ மாடு ஏ மாடு பி என்ன பண்ணுவோம், இது 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட்டும் டிடர்மினண்ட்டும் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஸோ அப்போது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுற இடத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன். மீதியெல்லாம் நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போது இது ஏ இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 0 1 -2 1 இருக்குது. அடுத்து என்ன இருக்கணும், சிங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் 1 1 2 2 இருக்குது. ஸோ அது வந்து சியோடது. இது ஏ இன்வர்ஸ், அடுத்து சி, அடுத்து என்ன வேணும், பி இன்வர்ஸ். ஸோ பி இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் நமக்கு 1/5 1 -1 3 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது பி இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த 3 இதையும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க, 3 மேட்ரிக்ஸையும். இதை நீங்கள் எந்த 2 மேட்ரிக்ஸை வேணால் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேம்டா இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 1/2 1/5 அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ 1/10ன்னு மாற்றிக்கலாம். ஸோ அதை 1/10ன்னு மாற்றிட்டு, ஸோ அந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் சரி, எனி 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி தேர்ட் 1 மேட்ரிக்ஸோட ஃபைனலாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/10 வெளியில் இருந்தது. அந்த 1/10 வெளியில் இருந்ததில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 0 10 0 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 10 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா வெளியில் இருக்க 1/10 அகெயின் ஒரு 10 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் 0 1 0 0ன்னு இருக்கும். ஸோ 10 10 ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ 0 1 0 0ன்னு அதோட ஆன்சர் எக்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th ஒன் பாருங்கள். ஸோ 14th ஒன்
ஏ அப்படிங்கிற 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 3i. ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்வர்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? 1/mod A adjoint A அப்படிங்கிறதான ஃபார்முலா. ஸோ மாடுலஸ் ஏ கண்டுபிடிங்க. 3/3 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்து டிட்டர்மினண்ட்டை வந்து கொடுத்துருவீங்க. ஸோ அந்த ஆர்டரில் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 2 வருது. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எப்பவும் போல் டிரான்ஸ்போஸ், அதாவது கோஃபேக்டர் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. அப்போ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன வேணும்? ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிங்க. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏவை 2 டைம்ஸ் வந்து எழுதி அதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே 3iன்னு இருந்ததுல, ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ். இங்கே வந்து 3/3 இருக்கிறதுனால 1 0 0 0 1 0 அகெயின் 0 0 1ன்னு சொல்லுவோம். அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐனா அது I2வாக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அங்கே டிபெண்ட் அப்பான் நீங்கள் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை பொறுத்து இருக்கு. அதை வந்து இங்கே 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால இந்த ஆர்டரில் எடுத்துக்க போகிறீங்க. 3 இன்ட்டு இந்த ஐ கொடுத்திங்கன்னா இங்கே டயகனல் மட்டும் பார்த்திங்கன்னா 3ஆக மாறிடும். இந்த டயகனல் 3 3ன்னு கிடைக்கும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். ஓகே ரைட். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 3i அங்கே 1/2 வெளியில் இருந்தது. இதை நீங்கள் வந்து முதல்ல இது ரெண்டையும் முதல்ல ஆட் ஆர் சப்ட்ராக்டிங்க, மைனஸ் கொடுத்தாலும் சரி ப்ளஸ் கொடுத்தாலும் ஓகே. இங்கே வெளியில் ப்ளஸ்னால் வெளியில் கூட ப்ளஸ் வச்சுக்கிட்டு உள்ளே 3னே போட்டுக்குங்க. +3 போட்டுக்குங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆர்டராக உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இங்கே ஏ ஸ்கொயர்டு இங்கே இருக்குன்னா அடுத்து மைனஸ் இந்த 3யோட மேட்ரிக்ஸ்னால், அதாவது 3iனா 3 0 0னே போட்டுக்குங்க. 0 3 3 0 0 0 3 அப்படின்னே போட்டுக்குங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் ஃபஸ்ட் எலமெண்ட், அப்போ 2 - 3 அப்படின்னு போடுவீங்க. ஸோ -1ன்னு இருக்கும். அதுதான் இங்கேயே வரப்போகுது. ஓகேவா? அடுத்த இது பாருங்கள். அடுத்த எலமெண்ட்டு 1 இருக்கும். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் வந்து இங்கே 0 இருக்கும். அது 0 தான். அப்போது 1 - 0னா ஸோ 1 தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த நம்பர் மிடில் இருக்க நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. மீதியெல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் வச்சுக்க போகிறீங்க. மிடில் இருக்க இந்த நம்பர் தான் மாறப்போகுது. டயகனல்ஸ் மட்டும் அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த டயகனல்ஸ் மட்டும் எப்படி மாறும்னா அங்கே 2 2 2ன்னு தான் இருக்குது. ஸோ -3 -3ங்கிறப்போ அது -1 -1 -1னே தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம வெறும் எது கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 3i தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே அதில் டிவைடட் பை 2 கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதை டிவைடட் பை 2 கொடுத்துட்டு இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஃப்ரம் 1 and 2 LHS = RHSன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் 15th ஒன், இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த சம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து டீக்ரிப்ட் த கோடு என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். என்கோடட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 row 2 columnsல இருக்குது. 2 × -3 2, -3 அடுத்து 24 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இஸ் இட்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த கோடை வந்து உடைக்கிறது. சரியா? டீக்ரிப்ட் பண்ணுறது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு கோட் வேர்டை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்வர்ஸ் தான் அதோட ஃபார்ம். ஓகேவா? இப்போ எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் அங்கே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும். ஸோ ஏ இன்வர்ஸ் தான் அதோட டீக்ரிப்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. ஏ இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? mod ஏவும் adjoint ஏவும் கண்டுபிடிப்போம். ஸோ அதை கண்டுபிடிச்சி 1/mod A adjoint ஏல கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏ இன்வர்ஸ் இருக்குது, ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 - 3ங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை எடுத்து இந்த டீகோடிங் மேட்ரிக்ஸ் எது சொல்லியிருக்காங்க? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? தானே டீகோடிங். இப்போ இந்த இதை வந்து உடைக்கிறது. இப்போ டீகோடிங் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 1 -2 -1.
ஸோ அதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். சரியா? அதாவது இது ரெண்டையும் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இந்த ரோ மேட்ரிக்ஸோட கோடேட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 ரோ 2 காலம்ஸில் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸில் இருக்குது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 1/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 1 ரோ 2 காலம்ஸ் இருக்க மாதிரி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டரில் கிடைக்கும். சரியா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிங்கிள் நம்பராக மாற்றிக்குங்க. 8 5 அப்படின்னு சொல்லி 1 ரோ 2 காலம்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் கோடு கொடுத்துருக்காங்கல்ல, ஓகேவா? என்கோடட் மெசேஜ் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்ன இருக்குது 24 அதை வந்து ஏ இன்வர்ஸால் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அதுவும் அதே மாதிரி 1/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 12, 16. இப்போ நம்ம அந்த மெசேஜை எடுத்து பார்க்கலாம். 8 5 12 16. 8 5னா என்ன அப்படின்னு பார்க்கணும். 8ங்கிறது இங்கே வந்து பாருங்கள் A to Z ஆல்ஃபபெட்டு சொல்லியிருக்காங்க. 0 to a blank ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 வந்துச்சுன்னா blank ஸ்பேஸ் கொடுக்கணும், அதாவது ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இப்போ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹெல்ப்புக்கு அடுத்து ஸ்பேஸ் விட்டு மீ. அப்போது அந்த மாதிரி இப்போ 4 லெட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 0 வந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து 0வாக இருந்தால் blank ஸ்பேஸ், 1ஆக இருந்தால் ஏ, 2ஆக இருந்ததுன்னா பி, அந்த மாதிரி ஆல்ஃபபெட் ABCDEFGH அப் டு Z வரைக்கும் 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் டினோட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 8ங்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா ABCDEFGH. அப்போ 8ங்கிறது ஹெச்சாக இருக்கும். 5ங்கிறது ABCDE அப்படிங்கிறது 5th ஒன். ஸோ அப்போ ஈங்கிறது 5th ஒன். ஸோ ஃபஸ்ட் லெட்ரு ஹெச், 8க்கு ஹெச், 5க்கு வந்து பார்த்திங்கன்னா இ, அடுத்து 12க்கு வந்து பார்த்திங்கன்னா எல் வரும், 16க்கு வந்து பின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மெசேஜ் என்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு ரிசீவ் ஆகும். சரியா? ஸோ இது மாதிரி ஒரு கோடட் சீக்ரெட் கோடு மாதிரி இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து 3 மார்க்கில் இருக்குது. இந்த மாடலில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஜஸ்ட்டு ஏ இருக்கும், நீங்கள் ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அதோட டிகோடட் மேட்ரிக்ஸ். ஸோ கொடுத்துருக்க அந்த என்கோடட் மேட்ரிக்ஸ் கூட அந்த ஏ இன்வர்ஸை ப்ராடக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இது 2/2 இருந்தாலும் 3/3 இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே.